அருப்பெருஞ்சோதி ஆர்கானிக்லேருந்து ஜெகநாதன் பேசுகிறேங்க. மூலிகை ஹேர் ஆயில் நல்லா ஞாபகிச்சுங்க. கண் எரிச்சல், சிறுநீரில் போகக்கூடிய எரிச்சல், யூரின் போகிறது எரிச்சல் வருங்க. நீ நல்லா வெயில் சுற்றிட்டு வந்திருப்பீங்க, யூரின் போகிறது நல்லா எரிச்சல் ஆயிரு. அந்த அன்றைக்கி நைட் நீ நல்லா சொதன்னு ஒரு 1/2 ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு படுத்திங்கன்னா காலையில் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கண் பொங்கிருங்க. கண் பொங்கி பூளை கட்டிக்கு, அதுக்கு சரி. நைட்டு தூக்கம் வராது, சில பேர்த்துக்கு தூக்கம் வராதுங்க. இரவு தூக்கம் வராது. தூக்கம் வராதுக்குமே நம்ம அது ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா உச்சந்தலைக்கு பின்பலைக்கு நல்லா தேய்ச்சி விட்டு படுத்தோம்னா நல்லா தூக்கம் வந்துடும். அதனால் இந்த மூலிகை ஹேர் ஆயிலை பொறுத்தளவுக்கு உடம்புல வந்து ஒரு உடல் நோயிலேருந்து வெளிவரக்கான ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள். அது மட்டும் இல்லைங்க, நோய் வராமல் இருக்கிறதுக்குமே. இப்போ நல்லா இருக்கிறன்னா வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். சில சமயம் வேலை பளுனால சில பேர் குளிக்கிறது கிடையாது, முடியறதில்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உடம்பு ஹீட் இறங்கிருங்க. ஹீட் இறங்கினாவே எந்த நோயுமே நம்மளுக்கு வரக்கான வாய்ப்பே இருக்காது. நோயினால் வரக்கூடிய பிரச்சனைகளை பூராமே இது தீர்க்க முடியுங்க. அதுக்கு இந்த ஹேர் ஆயில் நான் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் ஆயில் வந்து அனைவருக்கும் உபயோகப்படுத்தக்கூடியது, ஒரு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். அதே முடி கொட்டுதுங்களா, நீங்கள் முடியினுடைய வேர்க்காலுக்கு போட்டுவிட்டு நல்லா லேசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா முடி கொட்டது நிறுத்திடும். ஏன்னா அந்த இடத்துல முடி பழம் அடைஞ்சிருங்க. முடியினுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குது. அது மேலே ஒரு நல்ல ஒரு மூலிகை பொருள் போட்டு தயாரிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை ஹேர் ஆயில்.